ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தேசிய பறவை மயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. மயில் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு நாள்லேயே நடக்க ஆரம்பித்து சாப்பாடுமே சாப்பிட ஆரம்பிச்சிருங்களாம். மயிலுக்கு இருக்கிற வேறு பெயர்கள்லாம் பார்க்கலாம். தோகை, சிகி, ஞமலி, மஞ்சை, சிகண்டி, சிகண்டம், சிகாவளம் இதெல்லாம் மயிலுக்கு இருக்கிற வேறு பெயர்கள். ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு கிடையாது. நீண்ட தோகையுடையது ஆண் மயில் தான். அது மாதிரி மயில் தோகைக்கு வேறு பெயர்கள் பாருங்கள். பீலின்னு சொல்வோம், சந்திரகம், கலாபம், கூந்தல், கூழை, தொங்கல், தூவி இதெல்லாம் தோகைக்கு மயில் தோகைக்கான வேறு பெயர்கள். இந்த மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான பறவைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது அந்த மழை வரும்போதோ இல்லை பெண் மயிலை கவரும் போது இந்த ஆண் மயில் தோகை விரித்து ஆடும். இந்த மயில் கழுத்து பாருங்கள், இந்த கலர் எவ்வளோ ஒரு ப்ளூயிஷாக ரொம்ப அழகு. அது மாதிரி மயில் கொண்டையும் அழகு. ஆனால் மயில் கத்துற சவுண்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே அழகுன்னு தான் சொல்லுவேன் நான். மயில் அகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகவல் மூலமாக அது இருக்கிற இடத்துல எதனாச்சும் இந்த புலி அந்த மாதிரி மிருகங்கள் இருக்கிறத மற்ற விலங்குகளுக்கு எச்சரிக்கை பண்ணவும் இந்த மாதிரி மயில் கத்துமா, அதாவது மயில் அகவும். ஸோ இந்த மாதிரி மயிலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸில் இருக்குது. அதாவது இந்த மயில் நம்ம காப்பாற்றப்பட வேண்டிய பறவை. கொஞ்சம்